சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து கர்ம வினையை நீக்கக்கூடிய காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சியை நம்ம அன்றாட வாழ்க்கையில காலம்பர எந்திருந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம செய்யக்கூடிய வேலைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கு அந்த சரயோக பயிற்சியை எப்படி நாம பிரயோகிச்சு தடைகளை வென்று வெற்றியடைந்த மனிதராக வாழலாம் அப்படிங்கிறதுக்கான சூட்சுமத்தை பயிற்சியா காணொளி மூலம் பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். இதுல நாம இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யோகா அப்படின்னா எல்லாருமே நிறைய விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த விளக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு நடைமுறை விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம். தமிழகத்துல வெற்றி அடைந்த மனிதர்களை சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அவனுக்கு என்னப்பா யோகக்காரன் அப்படிம்பாங்க. இது சமஸ்கிருத வார்த்தை, இது யுஜுங்கிறது மாறினது அப்படிங்கறத விளக்கம்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நாம பிராக்டிக்கலா திங்க் பண்ணுவோம். ஏன்னா அவங்க யாரும் வெற்றி அடைந்த மனிதனை யோகக்காரன்னு சொல்றது இல்ல. இங்க தமிழகத்துலதான் அந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டது. அப்ப யோகக்காரன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லும் போது அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க யோகம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறான்னா, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைதல். இங்க ஜீவாத்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன். பர ஆத்மாங்கிறது அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாமே பர ஆத்மா தான். ஏன்னா இறைவன் என்ன சொல்றார், அனைத்திலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த காணொலிய பதியறதுக்கு எனக்கு இந்த செல்போன் ஹெல்ப்பா இருக்கு. இத உங்கள்கிட்ட கொண்டு வரத்துக்கு நெட்வொர்க்கும் யூடியூப்ங்கிற நிறுவனமும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்ப இது எல்லாம் எனக்கு பர ஆத்மா. இத பார்த்து பயிற்சி செஞ்சு என்னுடைய வளர்ச்சிக்கு உதவுற நீங்க எனக்கு பர ஆத்மா. உங்களை காப்பாற்றக்கூடிய நான் உங்களுக்கு பர ஆத்மா. உங்களுக்கு இந்த காணொலிய கொண்டு வந்து சேர்த்த யூடியூப் நிறுவனம் உங்களுக்கு பர ஆத்மா. அதை பார்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ண அந்த மொபைல், அந்த நெட்வொர்க் உங்களுக்கு பர ஆத்மா. அப்ப ஜீவாத்மா பரமாத்மானா என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றிகரமாக வாழ்வதற்காக அவனுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவோடு ஒவ்வொரு தனி மனிதனான ஜீவாத்மாவும் இணைந்து செயல்படும் போது அவன் வெற்றி அடைவான். நமக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னா என்ன ஆகும், நாம இந்த காணொலியை முழுசா பார்க்க முடியாது. யூடியூப்ங்கிற ஒரு நிறுவனம் இல்லைன்னா இதை நான் உங்களுக்கு கொண்டு சேர்த்து இருக்க முடியாது. அப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல பரமாத்மா என்னங்கிறது முழுமையா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கத்தை எதுக்காக சொல்றேன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் சில பழக்கங்களை மேற்கொண்டாங்க. அந்த பழக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் அர்த்தமற்றது, நாகரீகமற்றது, மூட நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல நம்மளை விட்டு போயிடுது. நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய பழக்கங்கள் எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த செயல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா கர்ம வினை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கர்மானா செயல், வேலை, ஜாப், தொழில், இதுதான் கர்மா. வினைனா என்னது, அதேதான் செயல், வினை, தொழில், ஜாப், அதேதான். ஆனா அந்த வினைக்கு ரெண்டு பொருள் இருக்கு தமிழ்ல. தடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப கர்ம வினைனா இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும், நாம் செய்த வேலையில் ஏற்பட்ட தடை. எப்ப செஞ்சிருப்போம், எப்ப வேணாலும் செஞ்சிருப்போம். இத போன ஜென்மத்துல செஞ்சோம்னா முட்டாள்தனமா நாம புரிஞ்சுக்க கூடாது. முந்தா நாள் ஏதோ ஒரு சேராத சாப்பாடை சாப்பிட்டேன், அதனால எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி வயிற்று வலி வந்துடுது. உடனே எனக்கு எவனோ சூனிய வச்சுட்டான், வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்றது. ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் என்னமோ படிக்குதுங்கிறதுக்காக நானும் என் பிள்ளைய படிக்க வச்சுட்டு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இது என்னுடைய கர்ம வினை, இந்த கர்ம வினை என்னை விட்டு போகாது அப்படின்லாம்
மூட நம்பிக்கையா நம்பக்கூடாது. இந்த இடத்துல கர்ம வினைனா என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க செஞ்ச வேலை தான், நீங்க முன்னால செஞ்ச ஒரு வேலை தப்பா இருக்கு, அதை நீங்க தாராளமா திருத்திக்கலாம். அது ஏதோ போன ஜென்மத்துல பண்ணது, நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணது அப்படிங்கிற அறியாமையிலிருந்து மீண்டு வாங்க. முன்பு ஓர் முறை செய்த தவறு, இத பாவம்னு சொல்லக்கூடாது. முன்பு ஓர் முறை செய்த தவறு, அதுதான் முன்னோர் செய்த தவறு. முன்னோர் சாபம் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல முன்னோர் சபிக்கலாம் மாட்டாங்க, எந்த முன்னோரும் சபிக்க மாட்டாங்க, வருத்தம் தான் படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு யோகா சொல்லி கொடுக்கிறவங்களாகட்டும், ஆன்மீகவாதிகளாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், அவங்க பொழப்பு நடக்கிறதே இந்த கர்மவினை, முன்னோர் சாபம், பித்ரு தோஷம், குலதெய்வ சாபம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் அவங்க பொழப்பு நடக்குது. அவங்க வீட்டுல ஒலை கொதிக்குது. அதனால புரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தையை இப்படி தப்பா பிரயோகிச்சதுதான் மூட நம்பிக்கை. நிச்சயம் இந்த மூட நம்பிக்கையில இருந்து நீங்க மீண்டு வருவீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்னொரு சூட்சுமம், அத சரயோக பயிற்சியின் மூலமா எப்படி ஜெயிக்கலாங்கிறத பார்க்க போறோம். இது வரைக்கும் 4 தடைகளை பார்த்தோம். இன்னைக்கு 5வது தடை சோர்வு. எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சோர்வு ஏற்படும். உடல் சோர்வு, மனச்சோர்வு, டயர்ட்னஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த டயர்ட்னஸ், சோம்பேறித்தனம், இதையெல்லாம் போக்குற பயிற்சி தான் சூரிய நாடி சுத்தி. உங்களுக்கு காலையில இருந்து வாழ்றதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இடையில எப்பெல்லாம் சோர்வடைகிறீங்களோ உடனே மனம் தளராம நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சியை 7 முறை செஞ்சீங்கன்னா அந்த சோர்வு நீங்கும். இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை சொல்லி கொடுத்திருந்தா டயர்ட் ஆகும் போது யாரும் பீடி குடிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் டயர்ட் ஆகும் போது டீ குடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல குரு அமையல, அவர் சரியா கைட் பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பீடி குடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, பொட்டுக்கல்ல திங்கிறது, அப்புறம் டைம் பாஸ் கல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ட நேரத்துல கடலையை திங்க வேண்டியது, அப்புறம் வயிற்றுப்போக்கு வந்துடும். வயிற்றுப்போக்கு வந்தோம்னா இது என் கர்ம வினைன்னு சொல்லக்கூடாது. உண்மைதான், கண்ட நேரத்துல கடலையை தின்னது நீங்க செய்த கர்ம வினை, நீங்க செய்த செயலின் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி செஞ்சிருந்தாலே அவங்களுக்கு அந்த சோர்வு நீங்கி இருக்கும், சோம்பேறித்தனம் நீங்கி இருக்கும், மனச்சோர்வும் நீங்கும், உடல் சோர்வும் நீங்கும். ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன சொன்னேன், ஜீரணமாகறதுக்கு சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும்னு. ஜீரணமாயிருந்தா இங்க சக்தி கிடைச்சிருக்கும், சக்தி கிடைச்சிருந்தா அவனுடைய சோர்வு நீங்கி இருக்கும். அப்ப இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இனில இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பெல்லாம் சோர்வடைகிறதா உணர்றீங்களோ, மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி, சோர்வு அடைந்ததா உணர்ந்த உடனேயே நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல சுகமா உட்கார்ந்துக்கங்க. 7 முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யுங்க. அப்படி சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு சோர்வு நீங்கும், மனச்சோர்வும் நீங்கும், உடல் சோர்வும் நீங்கும். இப்ப இந்த பயிற்சியை செய்யும் போது மித்த காணொலி, அதாவது பிறர் வெளியிட்ட காணொலியை பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு செய்யக்கூடாதும்பாங்க. அது அவங்களுடைய அறியாமை. சாப்பிட்டு தாராளமா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யலாம். திருமூலர்ல அப்படி சொல்லல, இவங்களா திருமூலர் சொன்னார்னு பின்னால எழுதிட்டாங்க. ஏன்னா அவங்க பீடி குடிக்கிறது மறைமுகமான பிராணாயாமம் தான். நீங்க சோர்வு நீங்கிறதுக்கு டீ குடிக்கிறது மறைமுகமான பிராணாயாமம் தான். டைம் பாஸ் கல்லைன்னு திங்கிறதும் மறைமுகமான பிராணாயாமம் தான். அதுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும், அது உடம்பையும் கெடுத்துரும். நீங்க நேரடியா பிராணாயாமத்தை செஞ்சீங்கன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டாம், உடம்பையும் கெடுக்காது. அதனால இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிய இனிமே எப்பெல்லாம் மனம் சோர்வடைகிறதோ, எப்பொழுதெல்லாம் உடல் சோர்வடைகிறதோ உடனே 7 முறை செஞ்சு நான் என் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க.
இப்ப அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா பார்ப்போம். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல சுகமா உட்கார்ந்துக்கங்க. இடது கைய ஆதி முதிரை, காலை தொங்க போட்டு உட்கார்ந்துக்கலாம், காலை மடக்கி உட்கார்ந்துக்கலாம், எந்த திசையில வேணாலும் திரும்பி உட்கார்ந்துக்கலாம். கண்ணை மூடிக்கங்க. வலது கையோட ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கங்க. ஓம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுங்க. ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியில விடுங்க. மூலாதாரம் ஓம். ஸ்வக சுவாதிஷ்டானம் ஓம். ஸ்வக மணிப்பூரகம் ஓம். ஸ்வக அநாகதம் ஓம். ஸ்வக விசுத்தி ஓம். ஸ்வக ஆஜ்ஞா ஓம். ஸ்வக சகஸ்ராரம் ஓம். ஸ்வக மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இது மாதிரி நீங்க மனச்சோர்வு ஏற்படும் போதும், உடல் சோர்வு ஏற்படும் போதும், சோம்பேறித்தனமா உணரும் போதும் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சீங்கன்னா அந்த சோர்வு நீங்கி நீங்களும் வெற்றியடைந்த மனிதராய் வாழ்ந்து யோகக்காரன் அப்படிங்கிற பட்டத்தை பெறுவீங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற குறளின் தன்மைக்கேற்ப முறையாக வாழ்ந்து நீங்க தெய்வ நிலை அடைவீர்கள். நிச்சயம் நான் கூறக்கூடிய பயிற்சிகளை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். தினமும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிரவும், காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் அருகிலுள்ள ஜாயின் பட்டனையும் பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து தினமும் நான் கூறக்கூடிய ஆசனம், பிராணாயாமம், தியானம், முறையான உணவு முறை பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.